அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கம். குரு சுக்கிரன் சரிங்களா? குரு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து ஒரு ஜாதகத்துல ஒரு ராசி கட்டத்துல ஒரு பாவகத்துல இருந்தாங்கன்னா அந்த ஜாதகருக்கு என்ன பலன்களை தருவாரு அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இணைவை பத்தி நிறைய ஜோதிடர்கள் யூடியூப்ல பேசுறது நீங்களும் பார்த்திருப்பீங்க, நானும் பார்த்திருக்கேன். என்ன சொல்றாங்கன்னா அதுல சில ஜோதிடர்கள் உருச்சுக்குன்னு ஒரு ஜாதகத்துல ஒரு ராசி கட்டத்துல சேர்ந்து இருந்தா அவங்களுக்கு கல்யாணம் ஆகாது, குழந்தை பிறக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது அழுத்தம் திருத்தமா சிலரெல்லாம் சொல்றாங்க. அது கல்யாணம் ஆகாது, அது குழந்தை பிறக்காது அப்படிங்கிற ரேஞ்சில் சொல்றாங்க. அது ஒரு 100% இல்லைங்க. எத்தனை கோடி சதவீதம் வேணாலும் போட்டுக்காங்க. தவறான பலன். முழுக்க முழுக்க தப்பான பலன். இந்த கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க. அந்த பாணியில் சொன்னோம்னா வீசம்படி அளவு கூட உண்மை இல்லாத பொய்யான தவறான பலன் தான் குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் திருமணம் ஆகாது, குழந்தை பிறக்காதுன்னு சொல்றது. சிறப்பாக திருமணம் நடக்கும், அற்புதமான குழந்தைகள் பிறக்கும், நீண்ட நெடுங்காலம் குடும்ப வாழ்க்கை நடக்கும். சரிங்களா? அதனால குரு சுக்கிரன் சேர்க்கையுள்ள ஜாதகர்கள் யாராவது அந்த தவறான பலனை கேட்டிருந்தீங்கன்னா பயப்பட வேண்டாம், மகிழ்ச்சியா இருக்கு. ஆணாக இருந்தால் லட்சணமான மனைவி, பெண்ணாக இருந்தால் லட்சணமான கணவன், லட்சியமான குழந்தைகள், இப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமைப்பை குரு சுக்கிரன் இணைவு தரும். சரிங்களா? இதை யாராவது மறுத்தாங்கன்னா அடுத்த காணொலியில் ஆதாரத்தோட நான் அதை ப்ரூவ் பண்ணிடுறேன். சரிங்களா? ஆதாரத்தோட சொல்றேன். இந்த குரு சுக்கிரன் இணைவுள்ள ஜாதகர்களுக்கு வாழ்நாள்ல எப்பவுமே பண கஷ்டம் வராதுங்க. அது எத்தனை எவ்வளவு மோசமான தசை நடந்தாலும் சரி, சரிங்களா? எத்தனை கஷ்டமான தசை, துன்ப துயர பொருளாதார இழப்பெல்லாம் கொடுக்கிற தசை வந்தாலும் சரி, சோத்துக்கு இல்லைங்கிற நிலையை இந்த குரு சுக்கிரன் நினைவு எந்த ஜாதகருக்கு எந்த காலத்தையும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு மனுஷ உயிர் வாழ்றதுக்கு அடிப்படை தேவையை ஆயுள் முழுவதும் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, துன்பமான தசாபுத்தி நடந்தாலும் சரி, அடிப்படை தேவையை இந்த குரு சுக்கிரன் நினைவு ஜாதகருக்கு தந்து கொண்டே இருக்கும், தந்தை தீர். சரிங்களா? அப்புறம் சிறுக சிறுக சம்பாரிச்சு பணத்தை சேர்த்தக்கூடியவங்களா இருப்பாங்க. சம்பாதிப்பாங்க, சிறுக சிறுக சிறு சிறு சம்பாரிச்சு பணம் சேர்த்துவாங்க. குரு தனகாரக, சுக்கிரன் தனகாரகர் இல்லைங்களா? சுக்கிரன் சிறு பணம், தேவைக்கேற்ற பணம். குரு பகவான் பெரும் பணம், தேவைக்கு மேல் உள்ள பணம். அப்போ அந்த குரு சுக்கிரன் இணைவு இருக்கும் போது சிறுக சிறுக சம்பாரிச்சு சுக்கிரனுடைய அமைப்புல சம்பாரிச்சு குருவோட அமைப்புல அது பெரும்பணமா சேர்த்துவாங்க, ஆக்குவாங்க குரு சுக்கிரன் இணைவுள்ள ஜாதகர்கள். சரிங்களா? அப்புறம் இன்னொன்னுங்க, இந்த குரு சுக்கிரன் இணைவுள்ள ஜாதகர்களை சார்ந்த பெண்களும் ஒரு கௌரவமானவங்களா இருப்பாங்க. குரு சுக்கிரன் இணைவு இருக்கிற ஜாதகரே ஒரு கௌரவ அந்தஸ்தோட தான் இருப்பாங்க. அவங்களை சார்ந்த பெண்களும் அப்படி ஒரு கௌரவமான ஒரு அந்தஸ்து உள்ளவங்களா இருப்பாங்க. சுக்கிரன் பெண் கிரகம் இல்லைங்களா? சுக்கிரன் பெண் கிரகம். அப்புறம் ஆணுக்கு மனைவி குறிக்கிற கிரகம். சரிங்களா? ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்குமே பொதுவா அக்கா, அத்தை, சின்னம்மா, பெரியம்மா இப்படிப்பட்ட உறவுகளை குறிக்கக்கூடிய கிரக சுக்கிரன். இப்படிப்பட்ட பெண் கிரகமான ஆணுக்கு மனைவி குறிக்கிற கிரகமான அக்கா, அத்தை, சித்தி, பெரியம்மாவை குறிக்கக்கூடிய இந்த சுக்கிரன் குருவோட இணைகிற போது குருவோடைய தன்மைகள் இந்த சுக்கிரனுக்கு கிடைச்சு, சுக்கிரனுடைய காரகத்துவம் சார்ந்தவங்களுக்கு எல்லாம் கிடைச்சு. ஏன்னா கண்ணியம், உயர்வு, கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை இத்தனைக்கும் மொத்த குத்தகை யாருன்னா குரு பகவான் தான் இல்லைங்களா? அந்த குருவோட சுக்கிரன் சேரும் போது சுக்கிரனுடைய காரகத்துவம் சார்ந்த அவங்க அமைப்புகளுக்கு எல்லாம் அந்த குருவுடைய தன்மை வரும். இந்த அமைப்புல அந்த குரு சுக்கிரன் சேர்க்கையுள்ள ஜாதகரும் கௌரவமானவராக இருப்பார், அவரை சார்ந்த பெண்களும் கௌரவமானவர்களா இருப்பாங்க. அதோடு மட்டும் இல்லைங்க, இந்த குரு சுக்கிரன் இணைவுள்ள ஆண் ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த பெண் கௌரவமான பெண்ணா இருப்பாங்க. குருவோடு இருக்கு அப்படி இல்லைங்களா? வாழ்க்கை துணை இல்லைங்களா? ஆணுக்கு பொண்டாட்டி குறிக்கிறவர் இல்லைங்களா சுக்கிரன். அப்ப குருவோடு இருக்கும்போது வரக்கூடிய மனைவியும் கௌரவமான, காசு பணத்தை வச்சு சொல்லிங்க, அவங்களுடைய செயல் ஒரு மரியாதைக்குரிய செயலா, ஒரு கௌரவமான அந்தஸ்தான செயலா. அப்புறம் குரு சுக்கிரன் இணைவு இருந்தாலே அது ஆணா இருந்தால் பெண்ணா இருந்தாலும் தோற்றப்பொலிவோடு இருப்பாங்க. அதுலயும் ஆணை காட்டிலும் பெண்
தோற்ற பொலிவு மட்டுமல்ல, எழிலார்ந்த தோற்றம் உள்ளவங்களா இருப்பாங்க. எழிலார்ந்த தோற்றம். பொதுவாவே வந்து மனித உயிரினங்கள்ல வந்து ஆண்களை விட பெண்கள் தான் அழகு இல்லைங்களா? மனித உயிரினங்கள்ல பொதுவா இந்த குருச்சுக்கரன் சேர்க்கை விட்டுருங்க. பொதுவாவே வந்து மனித உயிரினங்கள் வந்து ஆண்களை விட பெண்கள் தான் அழகு. ஆனா மனித உயிரினத்தை தாண்டி மற்ற உயிரினங்கள் இருக்குது இல்லைங்களா? எந்த உயிரினமா இருந்தாலும் சரி, மனித உயிரினத்தை மட்டும் விட்டுருங்க, அது ஒரு பக்கம் நிக்கிட்டு அப்படியே சரிங்களா? அப்படி இந்த பக்கம் வச்சிருக்கேன். இப்படி போங்க. மனித உயிரினங்கள் மாதிரி வேற உயிரினங்களை பாருங்க, அதுல பூராமே ஆண்கள் தான் அழகா இருப்பாங்க. சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு கோழி எடுத்துக்காங்க. அதுல பாருங்க, கோழி அழகா இருக்குது, சேவல் தான் அழகா இருக்கு இல்லைங்களா? ஆண் சேவல் அழகா இருக்கு. இன்னொரு உதாரணம் மயில் எடுத்துக்காங்க. ஆண் மயிலுக்கு தோகை இருக்கும். அந்த ஆண் மயில் தோகை விரித்து ஆடுகிற அழகைத்தான், அந்த பேர் அழகைத்தான் இந்த உலகமெல்லாம், உலகத்திலே வாழுகிற மனிதர்களெல்லாம் பார்த்து அப்படியே ரசித்து சொக்கி போறோம் இல்லைங்களா? அந்த அந்த ஆண் மயில் அந்த அகன்ற தோகை, அழகான தோகை விரித்து ஆடுகிற போது வரக்கூடிய, அதை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய இந்த ஆனந்தம் அளவில்லாத ஆனந்தம் இல்லைங்களா? அலை கடலை போல ஆர்ப்பரிக்கிற ஆனந்தம் இல்லைங்களா? அப்போ மனித உயிரினம் அல்லாத மற்ற உயிரினங்கள்ல ஆண் அழகு, ஆனால் மனித உயிரினங்கள்ல பெண்ணே அழகு. இப்படிப்பட்ட அமைப்புல அந்த பெண் ஜாதகத்துல குரு சுக்கரன் இணைஞ்ச ஜாதகர்கள் இருக்கிறாங்க இல்லையா? பெண் ஜாதகர்கள் அவங்க எப்படி இருப்பான்னு பார்த்துக்க. இயல்பாவே அவங்க வந்து பெண்கள் அழகா இருப்பாங்க. அப்போ குரு சுக்கரன் சேர்க்கை இருக்கிற போது அவங்கள பார்த்தாலே லட்சணமா இருப்பாங்க. தோற்றமே லட்சணமான தோற்றமா இருக்கு. பார்த்தாலும் திரும்பவும் மீண்டும் மீண்டும் இந்த ஏதோ ஒரு படத்துல மறுபடியும் பேசுறேன் அந்த மாதிரி மறுபடியும் பார்க்க தூண்டுகிற லட்சணம் உள்ளவர்களாக குரு சுக்கரன் சேர்க்கையுள்ள பெண்கள் இருப்பாங்க. ஆனா ஒண்ணுங்க, தோற்றம் லட்சணமா இருக்கும். குணமும் மனமும் எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறத ஜாதகத்தில் இருக்கிற மற்ற கிரக அமைப்புகள் தான் தீர்மானிக்கும். சரிங்களா? ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் லட்சணமா இருப்பாங்க. அவங்களுடைய குண லட்சணம், புத்தி லட்சணம், மன லட்சணம் எப்படி இருக்குங்கிறத ஜாதகத்தில் இருக்கிற மற்ற கிரகங்களுடைய அமைப்பு தான் தீர்மானிக்கும். அப்புறம் இன்னொன்னுங்க, கஷ்டம் இவங்க கிட்ட போய் நின்னா கண்டிப்பா உதவுவாங்க. தங்களால் என்ன முடியுமோ அந்த உதவி செஞ்சிருவாங்க. கஷ்டம்னு போய் கையேந்திட்டாங்கன்னு வைங்க, நம்ம இடத்துல கையேந்திட்டாங்க, அவங்களால என்ன முடியுமோ அந்த உதவி செஞ்சிருவாங்க. இந்த எம்ஜிஆரை பத்தி, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பத்தி ஒரு சொல்லுவாங்க. உலைய வச்சுட்டு எம்ஜிஆர் வீட்டு கதவை தட்டலாம் அப்படிப்பாரு. அதாவது சோத்துக்கு தண்ணி கொதிக்க வச்சுட்டு கதவை தட்டுனா அங்க சோத்துக்கு வழி பண்ணுவார். அரிசிக்கே வழி இல்லாதவங்க, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாதவங்க, பசியில் இருக்கிறவங்க, சோறாக்கறதுக்கு தண்ணி வச்சுட்டு போய் எம்ஜிஆர் வீட்டு கதவை தட்டுனா அரிசி கொடுப்பார், சாப்பாட்டுக்கு வழி பண்ணுவாருங்கிற ஒரு இந்த சொல் எம்ஜிஆர் அந்த அளவிற்கு எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய, பசின்னு போனா அவரு உணவு தரக்கூடிய உள்ளம் படைத்தவர், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் அப்படிங்கிற பேரு தமிழ்நாட்டுல அப்படியே கொடிகட்டி பறந்துட்டு இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி எப்படி உலையை வச்சுட்டு எம்ஜிஆர் வீட்டு கதவை தட்டலாங்கிற அளவுக்கு சொல்லு இருந்துச்சோ, அந்த மாதிரி குரு சுக்கரன் சேர்க்கை உள்ள ஜாதகர்கள்கிட்ட போய் ஏதாவது உதவின்னு கேட்டா அவங்களால முடிஞ்சதை அவங்க செஞ்சிருவாங்க. சரிங்களா? அப்புறம் வெளிநாடு போய் குறுகிய காலத்திலே பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்கு. அது வந்து தசாபுத்தியினுடைய அமைப்பை பொறுத்து அந்த பலன் நடக்கும். வெளிநாடு போய் கொஞ்ச காலத்திலே நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்கு. அந்த ஜோதிட ரூல் விதி இருக்கு குரு சுக்கரன் இணைவுல. அது தசாபுத்தியினுடைய அமைப்பை பொறுத்து தான் அந்த பலன் செயல்படும். சரிங்களா? அப்புறம் ஆடம்பர பொருள் சேர்க்கை இருக்கும். ஆடை அலங்காரங்கள் அதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. சரிங்களா? வாசனை திரவியங்கள் கண்டிப்பா இருக்கு. உடை உடுத்துறதுலயும் ரொம்ப கவனமா இருப்பாங்க. நீட்டா பர்ஃபெக்டா இருக்குன்னு நினைப்பாங்க. அப்புறம் வாசனை திரவியங்கள் அவங்க கிட்ட பக்கத்துல போனாலே கும்முன்னு மணக்கு, அப்படி ஜம்முன்னு செண்டோ கிண்டோ ஏதோ ஒரு வாசனை திரவியம் ஜம்பாத ஏதோ ஒரு போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மணக்க இருப்பாங்க. அதுலயும் ஆண்களே அப்படின்னா பெண்கள் எப்படின்னு எடுத்துக்காங்களே, பொதுவாக சும்மாவே வந்து இந்த குரு சுக்கரன் சேர்க்கை இல்லாத அப்படி இல்லாத பெண்களே தங்களை வந்து அழகுபடுத்திக்கிறதுலயும் அலங்காரப்படுத்துறதுலயும் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்களா தான் இருப்பாங்க இல்லைங்களா? ஆர்வம் உள்ளவங்களா தான் இருப்பாங்க. குரு சுக்கரன் சேர்ந்துருச்சுன்னு வைங்க, சொல்லவே வேண்டியதில்லை. எப்படிப்பட்ட அலங்காரத்திலையும் அந்த அழகுபடுத்திக்கிறதுலயும் எப்படிப்பட்ட செயல்ல உள்ளவங்களா இருப்பாங்கன்னா,
திரைப்பட நடிகைகளுக்கு ஒப்பாக ஒப்பனை செய்து கொள்ளக்கூடியவர்களாக திகழ்வார்கள். சரிங்களா? பெண் ஜாதகர் குரு சுக்கிரன் சேர்ந்திருந்தார். திரைப்பட நடிகைக்கு ஒப்பா தங்களை அலங்காரம் அழகும் செய்து கொள்ளக்கூடிய பொலிவேற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக பெண் ஜாதகர்கள் திகழ்வார்கள். சரிங்களா? கலையார்வம் இருக்கும், ஏதாவது ஒரு கலைத்துறையில ஈடுபாடு இருக்கும், கலை ரசனை, கலை ஆற்றல், கலை திறனே, ஏதாவது ஒரு கலைத்திறனே அந்த குரு சுக்கிரன் சேர்க்கை உள்ள ஜாதகர்களுக்கு இருக்கும். ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இருக்கும். சரிங்களா? அப்புறம் இந்த ஆண் ஜாதகத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை உள்ள ஆண்கள் இருக்காங்க பாத்தீங்களா? குரு பகவான் சுக்கிர பகவான் இணைந்து இருக்கிற ஆண் ஜாதகர்கள் தன்னுடைய மனைவியை, குழந்தைகளை சிறப்பாக கவனிச்சுக்கலாம். வாழ்க்கை அவங்களுக்கு தாண்டா, பொண்டாடிக்கும் பிள்ளைங்க தாண்டா, ஓட சாகிற வரைக்கும் நம்மளுடைய நாடி துடிப்பு நம்ம கட்டின பொண்டாட்டிக்கும் பெத்த குழந்தைகளுக்கு தாண்டா அப்படிங்கிற உணர்வோட மனைவியின் மீதும் குழந்தைகளின் மீதும் பாசத்தையும் நேசத்தையும் பொழியக்கூடிய, அவர்களுக்காக எந்த தியாகத்திற்கும் தயாராக இருக்கக்கூடிய ஜாதகர்களாக ஆண் ஜாதகர்கள் திகழ்வார்கள். குரு சுக்கிரன் இணைவுள்ள ஜாதகர்கள் திகழ்வார்கள். குரு பகவான் அப்படிப்பட்ட அமைப்பை சுக்கிரனுக்கு தருவார். அந்த குரு சுக்கிரன் இணைவுள்ள ஜாதகர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கட்டின பொண்டாட்டிக்காகவும் பெத்த குழந்தைகளுக்காகவும் அர்ப்பணிப்பார்கள் என்று சொல்லி அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களோடு உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். விடைபெறுகிறேன். வணக்கம்.